ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 2000 ரூபாவை நம்ம பிரித்து சேமிக்கிறனால நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா 5,46,717 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். அதாவது நான் சொல்கிற இந்த 3 விதமான சேவிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். அது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கோல் இருந்தால் தான் அதை நோக்கி நம்மளால் பயணம் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம பணம் சேமிக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சம்பளமாக இருக்கலாம், வார சம்பளமாக இருக்கலாம், இல்லை மாத சம்பளமாக இருக்கலாம். அது உங்களோட வருமானத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த வருமானத்துக்குள்ளேயே எப்படி சேமிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சேமிக்கிற பணத்தை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கீமில் நம்ம போட்டு வைக்கணும். அப்படி போட்டு வைக்கிறப்போ நம்ம பணமும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த பணத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். ப்ளஸ் நம்ம போடுற அமௌண்ட்டை விட நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். எந்த மாதிரி ஸ்கீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் போடுறது தான் நமக்கு ரொம்ப ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், இல்லை பேங்க்கில் போடலாம், அப்படின்னா கோல்டு சீட்டில் போடலாம். இந்த 3 விதமான சேவிங்ஸில் எந்த விதமான சேவிங்ஸ் ஸ்கீம் உங்களுக்கு கரெக்டாக தோணுதோ அந்த ஸ்கீமில் நீங்கள் உங்கள் பணத்தை சேமிக்கிற பணத்தை போட்டு வைக்கலாம். கண்டிப்பாக சேமிக்கணும். எல்லாராலையுமே சேமிக்க முடியும். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் படி தான் கஷ்டம். போக போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் சுலபமாகவே மாறிடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம். அந்த 2000 ரூபாய் 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா 3 விதமாக பிரிக்கிற அமௌண்ட்டை 3 விதமான சேவிங்ஸ் ஸ்கீமில் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அப்படின்றது ரெக்கரிங் டெபாசிட். ஒருவேளை உங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் பற்றின வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஃபுல் டீட்டெயில்டும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ன்றது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது பொது வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஒய் அதாவது சுகன்யா சம்ரிதி யோஜனா. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்ஒய் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அந்த 2000 ரூபாய் நம்ம 3 விதமாக பிரிக்கிறோம். முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி அப்படின்றது ரெக்கரிங் டெபாசிட் இல்லையா. ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 6.5% இன்ட்ரெஸ்ட் நமக்கு தராங்க. இதோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 250 ரூபா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம ஒரு மாதம் கட்டிக்கலாம். மந்த்லி பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயில் நம்ம ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு மாதத்துக்கு நம்ம 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 60 மாதத்துக்கு 60,000 ரூபாய் ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.5%. அதாவது 60,000 ரூபாய்க்கு 5 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்கன்னா 10,989 ரூபா, கிட்டத்தட்ட 11,000 ரூபா. ஒரு வருஷத்தோட சேவிங்ஸை நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக தராங்க. இதோட டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் மொத்தமாக எவ்வளோ கிடைக்குதுன்னா 70,989 ரூபா. அதாவது 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த 5 வருஷத்தில் நமக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குதுன்னா 70,989 ரூபா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம். இது நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நான் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதில்ல. நான் சேவிங்ஸ் பண்ணுறத எப்படி சேவிங்ஸ் பண்ணால் நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அப்படின்றது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது பொது வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேர்லேயோ இல்லை அதாவது உங்கள் பசங்க பேரில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். 15 வருஷத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்க அப்படின்னா 7.2% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதுக்கும் அப்படி தான். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 250லேருந்தும் மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம மாதம் கட்டிக்கலாம். மந்த்லி பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயில் 1000 ரூபாய் ஆர்டிக்கும் 500 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிபிஎஃப்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம்.
அதே 15 வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ வந்துட்டு கட்டியிருப்போம் பார்த்தீங்கன்னா 90,000 வந்து நம்ம கட்டியிருப்போம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 72,728 ரூபா. ஒரு வருஷத்தோட சேவிங்ஸாக நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்து கிடைக்கிது. இதோட டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15 வருஷத்துக்கு நம்ம 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 1,62,728 ரூபா. 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1,62,728 ரூபா வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. நம்ம வந்துட்டு சேவிங்ஸை முதல்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கீமில் வந்து நம்ம வந்துட்டு போடுறப்போ நமக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பணத்தை பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டு வைங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் கூட நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் ஆர்டியும் இருக்குது, அதே மாதிரி பிபிஎஃப்பும் இருக்குது, அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஒய் அப்படின்றது சுகன்யா சம்ரிதி யோஜனா. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான சேவிங்ஸ் தான் வந்துட்டு இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா, அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து 21 வருஷம் வந்து டியூரேஷன் வந்துட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8.4%. இதுக்குள்ளே ஹைலி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்லேயே பெஸ்ட்டாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 8.4% இருக்குது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 250லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் வந்து நம்ம மந்த்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம 500 ரூபா வந்துட்டு சேவ் பண்ண போகிறோம். ஒரு மாதத்துக்கு 500 ரூபா அப்படின்னா 21 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1,26,000 நம்ம வந்துட்டு சேவ் பண்ணியிருப்போம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1,87,103 ரூபா கிடைக்குது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் மட்டுமே. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 3,13,000 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 500 ரூபா, நமக்கு எவ்வளோ கிடைக்கிது 3,13,000 வந்து கிடைக்கிது. பெண் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு திட்டம்னு பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான். இப்போ வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து பாதி அமௌண்ட்டு அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் லோனாக கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பெனிஃபிட் கூட இந்த எஸ்எஸ்ஒயில் வந்துட்டு கிடைக்கிது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற 3 விதமான சேவிங்ஸ் ஸ்கீமு. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 5 lakhs வரைக்குமே கிடைக்கும். அதாவது 2,000 ரூபாய் இந்த மாதிரி பிரித்து சேமிக்கிறனால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் சேமிக்கக்கூடாது? சேமித்து தான் பார்ப்போமே. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சேமிப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.